வணக்கம் நவா சூரிய சொந்தங்களுக்கு உற்சாகமான கலகலப்பான காலை பொழுது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். எப்படி சுகம்? நல்ல சுகமா இருக்கிறோம், நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம். ஆனா நாட்டில தொடர்ந்து அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது இந்த சிக்கன் குனியா, டெங்கு, அதே மாதிரி புதிதாக எலிக்காய்ச்சல் வேற ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. என்னடா புதுசா ஏதாவது ஒன்றை பேசிட்டே இருக்கிறாங்களே, ஒரே பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி பொதுவா சாதாரணமான மக்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். சுகாதாரத்துறை பற்றி பேசுகின்ற போது இப்படியும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். என்ன நடக்குது, அந்த வைரஸ் இந்த வைரஸ், இப்ப பார்த்தா இன்னும் திரும்பவும் எலிக்காய்ச்சல் பற்றி ஒரு பேச்சு. ஆகவே நாங்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும். மாஸ்க் அணிகிறத வழமைக்கு கொண்டு பாருங்கள். எப்படியாவது பாடசாலைகளுக்கும் இப்பொழுது அறிவுறுத்தியாச்சு. மாணவர்கள் வருகின்ற பொழுது முகக்கவசம் அணிந்து வாங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர்களுக்கும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கு. இது தவிர இந்த உத்தேச மின்சார திருத்த சட்டம் சம்பந்தமான விடயத்துக்கு எதிராக இப்போது பல பரபரப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது இலங்கையை பொறுத்தவரையில. இப்போ இந்த அரசாங்கம் ஆட்சி அமைக்கின்ற போது மக்கள் எதிர்பார்த்த விடயம் இந்த இப்படியான செலவுகள் எல்லாம் குறைபற்று. ஆனால் மீண்டும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படும் போது அனைத்து பொருட்களுடைய விலைகளும் அதிகமாகும். எனவே மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி நிலைமை, அதனால் பரபரப்பு நிறைய ஏற்பட்டிருக்கிறது. சூரிய ராகங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நாங்க படிக்கிற காலத்துல எல்லாம் சமூக வலைத்தளங்கள் இப்படி எல்லாம் இருக்கிறது. சமூக வலைத்தளங்களே இல்ல, எங்க போனே கிடையாது. புறம் என்ன சமூக வலைத்தளங்கள்? அப்ப நீங்க அவ்வளவு காலத்துக்கு முதல்ல படிச்சிருக்கீங்க. இல்ல நீங்க படிச்சேன்னு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். படிக்கிற காலத்துல எல்லாம் வைபர் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, எல்லாம் வந்துருதாரு. ஐபோன் 16 வந்துருது. ஐபோனோட தான் நீ பள்ளிக்கூடம் போனாங்க. சரி, இப்ப ஏன் நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்களை படி கதைக்க ஆரம்பிச்சிருக்கிற வேண்டாம் கட்டுப்பாடுகள். அதனால இப்பொழுது வருகிற இளைஞர் சமூகமாக இருக்கலாம், அதே மாதிரி இப்ப இருக்கிற வளர்ந்து வருகிற குழந்தைகளா இருக்கலாம், நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளாகுறாங்க. படிக்கிற நேரத்தில் படிக்கிறதை விட்டுட்டு இந்த போன் மீது அதிகம் தங்களுடைய ஈடுபாட்டை காண்பிக்க வலிக்கிறாங்க. அது உண்மையில ஒரு விதமான ஒரு நோய் தான், போதைன்னு சொல்லலாம். அது அடிமையாயிட்டாங்கன்னு சொன்னா திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கும். அதன் மூலமாக நிறைய அவங்களோட வாழ்க்கையே சின்னாபின்னமாகி போறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே காணப்படும். மனித நாங்கள் போன்ல சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த ஆரம்பித்தது நேரம் போறதே தெரியாது. பாருங்க, இவ்வளவு நேரம் ஆயிட்டுதான் பிறகுதான் நாங்கள் நேரத்தை பார்த்து ஷாக் ஆகும். ஓகே, அதனாலதான் பல நாடுகளில் இப்போது கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்ப ஆஸ்திரேலியா கடந்த வருடம் பாத்தீங்கன்னு சொன்னா 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதித்திருந்தாங்க சிறுவர்கள். அதன் பின்னணியில் இப்பொழுது பிரான்சும் வந்துவிட்டது. இமானுவேல் மேக்ரோன் சொல்லிட்டார், நாங்க 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை நாங்கள் பயன்படுத்த விடாமல் இருக்க போகிறோம். ஆனால் இதற்கு என்ன அப்படின்னு சொன்னா, ஐரோப்பிய ஒன்றியம் EU என்று சொல்லப்படுகிற ஐரோப்பிய ஒன்றியம் இந்த கூட்டு முடிவு எடுக்குமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். சில மாதங்கள் காத்திருப்பதாகவும் சொல்லியிருக்கார். அவர்களிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை என்றால் பிரெஞ்சு அரசாங்கமே இந்த தடையை அமுல்படுத்தும் என்றும் சொல்லி இருக்கிறார். நாங்கள் எங்களுடைய பக்கத்து நாட்டை பற்றி கொஞ்சம் கதைக்க வேண்டியிருக்கிறது. இந்தியாவில் என்ன பிரச்சனைங்க? என்ன பிரச்சனைடா, இப்படித்தானே அங்கே மக்கள் தொகையும் அதிகமா இருக்கிறாங்க. பொதுவாக அந்த மக்கள் தொகையை பற்றி பேச நினைக்கின்ற போது இந்தியாவுடைய மக்கள் தொகை 146 கோடியை எட்டி இருக்கிறதாக ஐக்கிய நாடுகள் சபை வரை சொல்லி இருக்கிறது. இல்ல இந்திய நாட்டை பொறுத்தவரையில 68% மக்கள் 15 வயதிலிருந்து 64 வயது உடையவர்கள் அப்படின்றதையும் ஐக்கிய நாடுகள் சபை சுட்டி காட்டியிருக்கிறது. 1960 ஒரு பெண்ணுக்கு சராசரியாக 6 குழந்தைகள் என்ற நிலை மாறி தற்போது அது 2ஆக அமைந்திருந்தாலுமே கூட எண்ணிக்கை இப்படியாக இருக்காம். 146 கோடியை எட்டி இருக்காம் இந்தியாவினுடைய சனத்தொகையில. ஆமாம், சனத்தொகை. ஆகவே பெரிய அளவில் சனத்தொகை, சாதாரணமான சனத்தொகை கிடையாது. எங்கட நாடெல்லாம் நீ 2 கோடி சுச்சம் தானே. அங்க பாருங்க 146 கோடியை தாண்டி இருக்கண்டா, தாண்ட போதாண்டா பாருங்களேன் எப்படி. இப்ப என்னண்டா, அப்படி சனத்தொகை அதிகமா இருக்கிறதால நீ ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறதுல இருந்து பெற்றெடுக்கிற பிள்ளைகளுக்கான அந்த வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்கறதுல இருந்து எல்லாருமே கொஞ்சம் சவாலா தானே இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா ஆமா. இப்ப அப்படித்தான் ஒரு பீகார்ல ஒரு முறைப்பாட்டை ஒரு பெண் முன்வைத்திருக்கிறார். பிரச்சனையா? மாமியார் கொடுமை. மாமியார் என்னத்துக்காக எப்படி கொடுமை செய்தாருண்டா, தன்னுடைய மகனுக்கு, அதாவது இவருடைய கணவருக்கு, இந்த முறைப்பாட்டை முன்வைத்த பெண்ணினுடைய கணவருக்கு, அந்த மாமியாருடைய மகனுக்கு சிறுநீரக பிரச்சனை இருந்ததா, கிட்னி பிரச்சனை. அதை வழங்குமாறு, கிட்னி ஒன்றை தானமாக வழங்குமாறு வற்புறுத்தி ஒரே தொந்தரவாம், இனியிலே துன்புறுத்தலாம், வற்புறுத்தல் தாங்க முடியலையாம் என்று முறைப்பாடு முன்வைத்திருக்கிறார் நீதிமன்றத்தில். மாமியாரையும் இன்னும் 4 பேரையும் பெயர் போட்டு முறைப்பாடு முன்வைத்திருக்கிறாராம். ஆரம்பத்தில் திருமணத்தின் போது பைக் வாங்கி தர சொன்னாங்களாம், நகைகள் கேட்டாங்களாம், பணம் கேட்டாங்களாம். அதையெல்லாம் தங்களால் வழங்க முடியாம போனதால அவற்றுக்கு பதிலாக கிட்னியை தான் என்று சொல்லி கேட்டுருந்தாவா. பாத்தீங்களா? என்ன சரி,
ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கலாம் தானே. இப்ப பாருங்க இங்க வந்து நிக்கிறேன். வசதி இல்ல போல நினைக்கிறேன். பைக் தர முடியல, பணம் தர முடியல, நகைகளை வாங்கி கொடுக்க முடியல. அண்டு என்ன சிரமம் இருந்துச்சோ யாருக்கு தெரியும் என்ன. ஆனா இப்ப இப்படி ஒரு பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டாங்களே. அதுதானே. சரி, எப்படியாவது தேடி பிடிச்சு கொடுத்துட்டு போட்டும். அவர் உயிர் வந்து என்ன பாதுகாக்கப்பட வேண்டும். உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் ஒருவரை கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி கேட்க முடியாது. அதுதானே. உயிர் மீண்டும் வந்த ஒரு பெண் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அமெரிக்காவில். இப்படித்தான் சில செய்திகள் நிறையவே நாங்க படிச்சிருக்கிறோம். இறந்து கொஞ்ச நேரத்துல உயிர் திருந்தாங்க. ஏன் பிரேத பட்டிக்குள்ள வச்சுட்டு கூட உயிர் வந்த சம்பவங்களும் இருக்கிறது சொல்லி. இது என்னன்னா ஒரு அரிய வகையிலான நரம்பியல் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண். அதாவது மைக்ளோனஸ் டிஸ்டோனியா என்று சொல்லப்படுற ஒரு அரிய வகையிலான ஒரு நரம்பியல் நோய். அதால பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தானாம் திடீரென்று இறந்து போயிருக்கிறாங்க. சரியா? உயிர் உறுதிப்படுத்தியாச்சு. உறுதிப்படுத்த மருத்துவரும் உறுதிப்படுத்திட்டார். இப்ப உயிர் வந்த பிறகு அந்த பெண்ணிட்ட கேட்டிருக்கிறாங்க என்ன நடந்தது. அதாவது உயிர் பிரியறது மாதிரி ஒரு உணவு வந்ததாம். வலி ஒன்றும் இல்லையாம். ஒரு ஆழ்ந்த அமைதி மாதிரி ஒன்று ஏற்பட்டதாம். டக்குனு இருட்டாக மாறினதாம். இருட்டானதாம், இருண்டது போன்று இருந்ததாம், ஒரு அமைதியா இருந்ததாம், வலி ஒன்றும் இல்லையாம். இப்படித்தான் நடந்ததாம். தனக்கு தன்னுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கிறார். 8 நிமிடத்தால உயிர் வந்துட்டது. இது அங்கே அமெரிக்கால அதிகம் பேசப்படுற ஒரு விடயமா மாறி இருக்கு. 33 வயதை கொண்டு ஒரு பெண். தென்னாப்பிரிக்கா பக்கம் போயிட்டு வரலாம். தென்னாப்பிரிக்கா கிழக்கு கேப் மாகாணத்துல கடும் வெள்ளம் வாங்க. அந்த வெள்ளத்துல சிக்கி இப்ப உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 49ஆக உயர்ந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பலத்த மழை காரணமாக தென்னாப்பிரிக்கால பல இடங்கள்ல போக்குவரத்து மற்றும் மின்சார பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி அன்றாட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்காங்க. பாருங்களேன் என்ன செய்வது. கடுமையான மழை மற்றும் வெள்ளம் ஏற்பட்டு வருவதாக சொல்லப்பட்டது. தென்னாப்பிரிக்கா அணி லண்டன்ல நிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் தானே என்ன இறுதி போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டி ஆஸ்திரேலியாவோட விளையாடி கொண்டிருக்காங்க.